தமிழ் ஸ்டோரி டிவி. ஓர் அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்ததாம். அந்த ஆலமரத்தில் நிறைய காக்காங்கெல்லாம் குடியிருந்ததாம். அப்போ பொழுது அன்னைக்கு விடிஞ்சதாம். அப்போ விடிஞ்சதும் அந்த மரத்தில் குடியிருந்த எல்லா காக்காங்களும் பறந்து போயிடுச்சான். ஒரு காக்கா மட்டும் அப்படின்னு நினச்சி யோசிச்சதாம். அப்போ தான் நினச்சதான், சரி நம்ம இன்னைக்கு சீக்கிரமாக போய் இறைய தேடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இறை தேட பறந்து போச்சான். அப்போ ஒரு ஓட்டு மேலே போய் உக்காந்ததான். அந்த ஓட்டு மேலே உட்காந்து பார்த்தா ஒரு மரத்துக்கடியில் ஒரு பாட்டி வடை சுட்டிகிட்டு இருந்தாங்களாம். உடனே பறந்து போய் அவங்க மரத்துக்கு மேலே போய் உட்காந்துருச்சான். அங்கே உட்காந்து அந்த பாட்டியை பார்த்து யோசிச்சதான், ஆஹா, நம்ம பசியோட வந்தோம். ஆனா இங்க பாட்டி சுட சுட நிறைய வடை சுட்டு வச்சிருக்காங்க. எப்படியாவது இந்த பாட்டியை ஏமாத்தி நம்ம ஒரு வடையை எடுத்துட்டு போய் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு யோசிச்சதான். உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பாட்டியை என்ன பண்ணுறாங்கன்னு உற்று நோக்குச்சான். பாட்டி கொஞ்சம் அசந்த நேரமாக பார்த்து அந்த காக்கா அந்த வடையை தூக்கிட்டு ஓடியே போயிடுச்சான். ஓடி போய் மரத்தில் வச்சுட்டு உக்காந்ததான். அப்போ தான் யோசிச்சதான், ஆஹா, இன்னைக்கு நமக்கு சுவையான வடை கிடைச்சிருக்கு. இதை எப்படியாவது நம்ம சாப்பிட்டு. நரி வந்ததான். நரி அந்த காக்காவை பார்த்துட்டு, ஆஹா, காக்கா கையில் வடை இருக்குதே, எப்படியாவது அந்த வடையை நம்ம எடுத்து சாப்பிட்றணும், நமக்கும் பசி அதிகமாக இருக்கு அப்படின்னு யோசிச்சதான். உடனே அந்த நரி காக்கா பக்கத்தில் சொன்னிச்சான், அடே அடே, காக்கா நண்பரே, எவ்வளோ அழகா இருக்கிறீங்க. மக்கள் சொல்றதெல்லாம் சரிதான். எல்லா நிறத்துலையும் ரொம்ப அழகான நிறம்னு பார்த்தா அது கருப்பு நிறம்தான். உங்களோட கண், இறக்கை, கால், உங்களோட மூக்கு இதெல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு. இதெல்லாம் அழகா இருக்குதே, அப்போ உங்கள் குரல் எவ்வளோ இனிமையாக இருக்கும். அதை நான் ஒரு தடவை கேட்கணும் போல இருக்கு. எனக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். இதில் காக்கா அதோட தற்பெருமையை பற்றி பேசினோன்னு, தான் அழகை பற்றி ஒருத்தர் வர்ணித்தோன்னே அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சான். அதனால் என்ன பண்ணுச்சான், தான் வாயில் வடை இருக்கிறத மறந்துட்டு கத்துன உடனே வாயில் இருக்க வடை கீழே விழுந்துருச்சான். உடனே அந்த நரி அந்த வடையை தூக்கிட்டு ஓடி போயிடுச்சான். அப்பதான் அந்த காக்கா நினைச்சதான், நம்ம பாட்டியை ஏமாத்தணும், நம்மள இந்த நரி ஏமாத்திருச்சு. இனிமேல் நம்ம யாரையும் ஏமாத்தவே கூடாது. நம்ம நல்லா தேடி இடைய தேடி கண்டுபிடிச்சு கிடைக்கிற இடைய தான் நம்ம சாப்பிடணும். நம்ம தேடி அலைஞ்ச நிறைய பழங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். அது மாதிரிதான் சாப்பிடணும். ஒருத்தரை ஏமாத்தி நம்ம வாழக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிச்சான். தமிழ் லேர்னிங் வீடியோ போட போகிறோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.